மாண்புமிகு உறுப்பினர், இன்னும் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 பேர் பேச வேண்டியது இருக்கு. லிஸ்ட்ல 2, 3, 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பெருந்தன்மையோட நீங்க கொஞ்சம் பாராட்டுனீங்க. கோச்சிக்காதீங்க. அவரு பாரு இந்திரிக்க வேளாண் பட்ஜெட் ஒண்ணு இல்ல. ஒரு விவசாயி பேசுங்க. இன்னைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே அதிக அளவு மலர் உற்பத்தி ஆகின்றது. அங்கே சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் 26 கோடி ரூபாயில் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கடந்த கால ஆட்சியிலே அதை தொடர்ந்து செயல்படுத்தவில்லை. இந்த அரசு விவசாயிகளுடைய நலன் கருதி மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு உதவுகின்ற விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூரிலே கட்டப்பட்டுள்ள மலர் ஏல சர்வதேச மலர் ஏல மையத்திலே அந்த திட்டத்தை நடைபெறுவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், இன்னும் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 பேர் பேச வேண்டியது இருக்கு. ஆகையால் தயவு செய்து 2 பேர் பேசுறதா ஒரு உறுப்பினர் தான் பேசுறேங்க. இருங்க. ஏற்கனவே பேரவையில் அனுமதி இருங்க. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். லிஸ்ட்ல 2, 3, 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பெருந்தன்மையோட நீங்க கொஞ்சம் பாராட்டுனீங்க. பேரவை துணை பேசி முடியுங்க. சுருக்கமா முடியுங்க. கோச்சிக்காதீங்க. அவரு பாரு இந்திரிக்க வேளாண் பட்ஜெட் ஒண்ணு இல்ல. ஒரு விவசாயி பேசுங்க. ஏங்க இது குறுக்கீடு ரெண்டு பக்கம் போயிருக்கு. பேசுங்க. சுருக்கமா பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாம்பழம் விவசாயிகள் மாம்பழம் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு சரி இந்த ஆண்டு சரி மாம்பழ விளைச்சல் அதிகமாகிட்டது. பயிரிட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிட்டாங்க. விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசு பயிரிட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். அதே போல் மரவள்ளிக்கிழங்கு எங்களுடைய பகுதியில் இன்றைக்கு ஸ்டார்ச் உற்பத்தி பண்ணுறாங்க. ஜவ்வரிசி உற்பத்தி அதிகமாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கு பயிர்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அவ்வப்போது மாவு பூச்சி விழுகுது. அதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் கொடுப்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட தட்கல் முறையில் அவர்கள் பதிவு செஞ்சு 9 மாதம் ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட 65,000 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த தட்கல் முறையில் பதிவு செய்யப்பட்ட பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு வேண்டி காத்து கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு உடனடியாக வேகமாக துரிதமாக இந்த தட்கல் முறையில் பணம் செலுத்தியவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு கிடைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதாவது சீமை கருவேல மரம் இன்றைக்கு தமிழகத்தில் சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி வறட்சி ஏற்படுத்துகின்றன. மண்ணின் வளத்தை நச்சுப்படுத்துவதும் பிற நாட்டுப்புற தாவரங்கள் அழிக்கும் செய்கின்றன. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கின்ற சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.